வெளிநாட்டு பயணங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் பெரும் பங்கு காகித அளவிலேயே நிற்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்த முக்கிய கேள்விகளுக்கு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மௌனத்தை மட்டுமே பதிலாக தந்துள்ளதாக கூறியுள்ளார். தாம் 3 நிறுவனங்களை பற்றி குறிப்பிட்ட நிலையில் அமைச்சர் TRB ராஜா நோர் பிரம்சி நிறுவனத்தை பற்றி மட்டுமே தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நோடெக்ஸ் இந்தியா மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட், இன்ஃபெஃபஸ்ட் இந்தியா ஆகிய மற்ற 2 நிறுவனங்களை பற்றி ஏன் பதிலளிக்கவில்லை என்றும் வினவியுள்ளார். 1996ஆம் ஆண்டு முதல் இன்ஃபெஃபஸ்ட் இந்தியா நிறுவனமும் 2020ஆம் ஆண்டு முதல் நோடெக்ஸ் இந்தியா நிறுவனமும் தமிழகத்தில் இயங்கி வருகின்றன என்பதை அமைச்சரால் மறுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாடுகளுக்கு அமைச்சர்களை மட்டும் அனுப்பி 7 லட்சம் கோடி முதலீடுகளை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஈர்த்த நிலையில் 6 முறை வெளிநாட்டிற்கு சென்றும் சில ஆயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை மட்டுமே தமிழக முதலமைச்சர் ஈர்த்துள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்களால் இதுவரை எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முதலமைச்சர் தயங்குவது ஏன் என்றும் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அரசின் தவறை சுட்டிக்காட்டினாலே தமிழகத்தை இழிவுபடுத்திவிட்டதாக திசை திருப்புவதுதான் திராவிட மாடலின் வழக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே திரும்ப திசை திருப்புவதை விட்டு கடந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட வெளிநாட்டு முதலீட்டு பயணங்களை பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிடுமாறு அறிவுறுத்தியுள்ளார்.